புரியாம பாக்குறீங்களா? இப்ப போன இந்த 5 பேரை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த 5 பேரும் அண்ணன் தம்பி தாங்க. இதுல முதல்ல இருக்காருல்ல, அவர் பேரு கெத்து முத்துங்க. அது யாருன்னு பாக்குறீங்களா? அது நான் தாங்க. பேரு சொல்லும் போதே கெத்தா இருக்குல்ல, அந்த 4 பேருக்கும் நான் தான் அண்ணன். ஏன் என் பேரு கெத்து முத்துன்னு வச்சாங்க தெரியுமா? இவங்க 4 பேருக்கும் முதல்ல நான் பிறந்ததுனால எங்க அப்பா கெத்தா இருக்கட்டுன்னு என் பேரை கெத்து முத்துன்னு வச்சுட்டாரு. பயங்கர கெத்தா இருக்குல்ல? அண்ணே சும்மா பல்ல காட்டாதண்ணே, எப்போ பார்த்தாலும் பல்ல காமிக்கிட்டு பல்ல புடிஞ்சிட போறாங்க. பல்ல காட்டாம பேசு. இதோ வரான்ல, இவன் தாங்க என்னோட 2வது தம்பி, எனக்கு அடுத்த பிறந்தவன். நக்கலும் நையாண்டி தாங்க இவன் கூட பிறந்தது. இவனை பற்றி நான் சொல்கிறதோட இவன் சொல்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா நான் சொன்ன என்னையும் கிண்டல் பண்ணுவாங்க, நீங்களே பாருங்க. எனக்கு ஏன் கிண்டல் ராஜன் பேர் வந்துச்சு தெரியுமா? எங்கள் அப்பா பேர் ரைமிங் ராமு. எங்கள் அப்பா ஒருத்தன் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தான். அப்போ எங்கள் அப்பா ஒரு சவால் விட்டார், டேய் உன்னை கலாய்க்கவே ஒருத்தன் பிறந்து வருவான்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் பிறந்தவன் தான் நான். அதனால தான் எனக்கு கிண்டல் ராஜன் பேர் வந்துச்சு. எப்படி பார்த்தீங்களாங்க எவ்வளோ நக்கலாக பேசிட்டு போகிறான்னு? அதுக்கு தாங்க இவன் பேரை கிண்டல் ராஜன் வச்சிருக்கிறாங்க. தோ கொட்டா விட்டுட்டு வரான்ல, இவன் தாங்க என்னோட 3வது தம்பி. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொட்டா விடுறான் பார்த்தீங்களா? இவன் தாங்க இருக்கிறதுல ரொம்ப சுறுசுறுப்பானவன். என்ன அப்படி பார்க்குறீங்க? கொட்டாவே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர்றான் பார்த்தீங்களா? 1ஆம் நம்பர் சோம்பேறிங்க அவன். டேய் உன்னை பற்றி நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறியாடா? பண்ணிக்கோ. ஆய் வலிக்குமே. பார்த்தீங்களா? அதுக்கு தாங்க இவன் பேர் சொங்கிநாதன் பேர் வச்சிருக்கான். வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்தா கூட உரிச்சு சாப்பிட்றதுக்கு பால் மாறிக்கிட்டு தோலோட தானே சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் தோல் உடம்புக்கு நல்லது. பார்த்தீங்களா எவ்வளோ நக்கல்ன்ட்டு? அதுக்கு தாங்க இது பேர் 1ஆம் நம்பர் சோம்பேறின்னு நாங்கள் வச்சிருக்கோம். டேய் அந்த பக்கம் சீக்கிரமா போடா. ஹலோ, பேங்க்ல தானே 15,000 இருக்குடா. நீ கவலைப்படாத, டிக்கெட்ல நான் பாத்துக்கிறேன். காலைல பீஸா, டேய் காலைல தாண்டா பீஸா சாப்பிட்டேன். மதியம் நம்ம வேணா KFC போலாம்டா. ஓகேடா பாய்டா. 2 நாள் பழைய கஞ்சி குடிச்சிட்டு காலைல பீஸா சாப்பிட்டு ஓடி புளிக்கிட்டு வந்து பாருங்க. என்னங்க பாக்குறீங்க? இதுதான் என்னோட 4வது தம்பி. பேரு பொய்யா மொழி. பொய்க்கு பிதானே உனக்கு பேர் வைக்கலாம். எவ்வளோ பெரிய புளிக்கிட்டு வருது பார்த்தீங்களா? காலையில் எந்த ஊர்ல பீஸா கிடைக்குது. இவனை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு முறை புலி வந்துருச்சுன்னு சொன்னான். ஊர் மக்கள் எல்லாம் கிளம்பி ஓடிட்டாங்க. எங்கடா புலி வந்துருச்சுன்னு கேட்டா, புளிய மரத்தை காட்டி மேலே இருக்கிற புளியை காட்டுறதுங்க. அவ்வளோ பெரிய புழுகு மூட்டைங்க இது. எங்க அண்ணன் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. என்ன சொல்லி இவங்கிட்ட தப்பிக்கலாம்? இது அண்ணே, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கண்ணே. என்னையா? ஆமாண்ணே, போய் பாரு. நீதான் அழகனாச்சு. நான் எவ்வளோ போய் சொன்னாலும் நம்பர் எங்க அண்ணன் மட்டும்தாயா. நான் சொல்லல எவ்வளவு பெரிய புழுகு மூட்டைன்னு சொல்லிட்டு. இப்படிதாங்க ஒரு முறை ஒரு பொண்ணு என்ன பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இவன் பேச்சை நம்பி ரோஜா போட்டுட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு போனாங்க. 10 பேரை நான் ரவுண்டு கட்டாங்க அடிக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் என்ன யாரு தெரியுமா காப்பாத்துட்டு? என் தம்பி செங்கல்வரா என்ன காப்பாத்தினான். அவன் இல்லைனாலும் நான் தப்பிச்சிருப்பேன். கேளுச்சே, நான் இல்லைன்னா உன்னை அடிச்சு கை காலம் உடைச்சிருப்பாங்க. நான் இருக்கதான் உன்னை காப்பாத்துறேன். சும்மா என்ன டென்ஷன் பண்ணாத. போ. சரி விடுறா, அங்க யாரோ ஒன்று கூப்பிடுறாங்க பாரு, போ. என்னங்க பண்றது? எல்லாரும் என்ன மாதிரி எப்பவுமே கூலா இருக்க முடியுமா? ஒன்று மறந்துட்டேங்க, இவனை பத்தி சொல்றேன் கேளுங்க. சின்ன புள்ளியில செங்கல் எடுத்து தான் ஸ்கூல் போயிருக்கான். கிளாஸ் டீச்சர் திட்டாரு சொல்லிட்டு மூஞ்சில போய் நறு தேய்ச்சி விட்டாங்க. அவ்வளவு பெரிய புகழுக்கு சொந்தக்காரன் தான் அவன், சரிங்களா? இவன் தான் என் கடைசி தம்பி. சரி விடுங்க. இதுக்கே எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைன்னா எங்க வீட்டில் நடக்கிற கூத்தை வந்து பாருங்க. ஐயோ வரங்க. தம்பிங்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நாளைக்கு நடக்கிற பஸ் சர்வீஸை ஃபுல்லாக என்ன தான் நடத்த சொல்லியிருக்காங்க. எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு காணிக்க சாங்க மட்டும் பாடுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்துருங்கடா. ஓ, நீ காணிக்க பாட்டு பாடுறதுக்கு நாங்கள் கேட்க வரணுமா? 5 மணிக்கெல்லாம்? ஓ, ஃபாதர் பெர்க்மான்ஸ் நினப்பு போட. காக்கா கத்துறதெல்லாம் காணிக்க பாட்டா போட போகுது. என்ன போங்க. நீ இப்படி தாண்டா கலாய்ச்சிட்டு இருப்ப. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் சபையில் பாடணும்னா என் குரலை கேட்டு மக்கள் அப்படி கிடுக்கிடுன்னு ஆடுவாங்க. கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே, காக்காவை போல் கத்துவே. போடா போய் தூடா. ஏய், யாரா பாத்ரூம்ல இருக்கிறது? பாத்ரூம்யா? சோம்பேறி தானே போனேன். காலைல தான் பார்த்தேன். சோம்பேறி போனானா? ஐயோ போனா வரமாட்டானா? வகுறு மேல கடமை இருக்கு. டேய் வெளியே வாடா சோம்பேறி, வெளியே வாயேண்டா. டேய் வெளில விடா, இல்ல உன்னை செங்கடி விடா. நீ கத்தாதடா. நீ கத்த பயந்துட்டு வெளியே வர மாட்டான். என் நிலைமை தெரியாம நீ வேற கத்திட்டு இருக்கிற. எங்கடா டேய் வெளியே வாடா. என்னடா கூப்பிட்டு?
டேய் நீ என்னடா இங்கிருந்து வர? நான் இப்பதானே உள்ளேயே போறேன். இப்பதான் உள்ள போறியா? நீ உள்ள போயிட்டு ஒருத்தன் சொன்னான்டா, எங்கடா அவன்? டேய் நீ தானடா போய் சொன்ன? நான் தானே போய் சொன்னேன். ஒரு நாள்ல ஒரு பொய் கூட சொல்லாம என்னால தூங்க முடியாதுண்ணே. அட யாரா அவன்? போய் வேகமா கிளம்புடா போடா. சண்டே மார்னிங் என்றால் வேஷமிடும் நேரம், நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்ளும் நேரம், நேரம் மற்ற நாளில் எல்லாம் பாவம் தலை தூக்கும், இஷ்டம் போல வாழ்க்கை வேறு திசை பறந்திடுமே. டேய் சட்டை ஏன் பண்றா? டைம் ஆச்சுடா. அதை யாருன்னா என்ன பண்ணுவா? அட பாவி, இப்படியே இருக்கியாடா சோம்பேறி. டேய் சாக்ஸகடா. சாக்ஸா? மொட்டை மாடி போகும்போது நேற்று ஸ்மெல் அடிச்சிச்சு, அங்கதான் கிடக்குன்னு நினைக்கிறேன். போய் பாரு, மொட்டை மாடியில் போய் பாரு. கிளம்புடா எல்லாரும், ஆளாளுக்கு ஒன்று ஒன்று தேடுறீங்களாடா. ஹலோ அண்ணா, அண்ணா சர்ச்சு கிட்ட வந்துட்டேண்ணே. கிட்ட வந்துட்டு படியில் ஏறிட்டு இருக்கேன். வந்துட்டேண்ணே. ஐயோ, இதுதான் சர்ச்சைக்கு வர லட்சணமா? காலையில் அவன் போய் ஆரம்பிச்சிட்டியா? காலையில் 5 மணிக்கு வந்து நான் பாடுற அழகை பாருடான்னு சொன்னா 5 சர்வீஸை முடிச்சுட்டு நானே வந்துட்டேன். இன்னும் வீட்டில் உட்காந்துட்டு வெட்டியாக கதை அடிச்சிட்டு இருக்காங்களா வெட்டி பசங்களா? டே பரியாசம், டே சோம்பேறி, டே பொய், டே கோவக்காரா, நீங்களாம் இங்கே உருப்பட்ட மாதிரி தான். இருக்கிற நிலைமையை பார்த்தா நான் ஒருத்தன் தான் பரலோகம் போக போல இருக்கு. நல்லா போவ. இப்படி பெருமைப்பட்டு இருந்தா நீ எப்படி போவ? பெருமை உள்ளவனுக்கோ கத்தரை எதிர்த்து நிக்கிறான்னு பைபிள்ல வசனம் இருக்கு. நான் தான் போக போறேன் பாரு. இப்படி கேலி பண்றவனாம் பரலோகத்துக்கு போவானாம். பரியாசக்காரனின் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானதுங்கள்னு வசனம் போட்டிருக்கு. நீ தான் உதட்டுல மட்டும் இல்லையே, உடம்பு பூரால கலாய்க்கிற ஆவி வச்சிருக்க. நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? நான் அப்படி இப்படி இருந்தாலும் லேட்டா போனாலும் லேட்டஸ்டா போய் நிப்பேன். யார் நீ? டே சொங்கினாதா, நீலாம் பரலோகத்துக்கு போகணுன்னு கனவுல கூட நினைக்க முடியாதுடா. ஏசப்பாவே வந்து கீழே வந்து உன்னை கூப்பிட்டா கூட என்னை காரில் இட்டுன்னு போவீங்களா, இல்லை உங்கள் தேவதூதர்களை வந்து கையில் ஏந்தின்னு போக சொல்லுவீங்களான்னு கேட்குற ஆள்றா நீ. பைபிள் ஒரு வசனம் இருக்கு தம்பி, சோம்பேறி நாத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது இருக்கிறது. உன்னை மாதிரி சொங்கி பயலுக்கெல்லாம் பரலோகத்தை இடமே கிடையாது. நான் சின்ன சின்ன பொய் பேசினாலும் ஆண்டவர் என்னை மன்னிச்சு கூட்டு போயிடுவார். பரலோகத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு நிற்பேன். வெயிட் அண்ட் சி. பொய்யிட்டா அவன் திருடன், வஞ்சிக்கிறவன் அவன் கொள்ளகாரன். நல்லா போவ. போய் பேசுறவங்க பரலோகத்துக்கு போக முடியும்னு பைபிள்ல போட்டிருக்கு. நான் டென்ஷன் படுவேனா? ஆனா ஏசப்பா என்ன பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. ஓடி போகடா, டேய் போகடா. தம்பி கோவகரா, நீயும் போக முடியாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதருங்கன்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு டைமும் கோவப்படும் போதும் எவன் மூஞ்சாவது செங்கல் வச்சு தீச்சிட்டு வந்திருக்க. நீலாம் எப்படி போக முடியும்? யாருமே போக முடியாது. அப்ப யாருமே போக முடியாதா? நிச்சயமா போக முடியாது. நீங்க விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, களவு பண்ணல, கொலை பண்ணல, அதே நேரத்தில் சர்ச்சுக்கும் போறீங்க. ஆனாலும் பெருமை, பரியாசம், பொய், சோம்பேறித்தனம், கோபம், இந்த கேரக்டர் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆகவே இப்பொழுதே மனம் திருந்துங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே, பாவம் செஞ்சினா வெறும் கண்ணீரே. பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே, பாவம் செஞ்சினா வெறும் கண்ணீர்.